ஓம் சக்தி தாயே எல்லாம் முற்றிடமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இன்றைய தலைப்பு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 46. இதில் இன்னைக்கு தலைப்பு ராஜபோகமான வாழ்வு, 2 திருமணங்கள் தடை. வாழ்க்கை ராஜபோகமாக இருக்கும். 30 வயதிற்கு மேல், நல்லா புரிஞ்சுங்க, 30 வயதிற்கு மேல் ராஜபோகமான வாழ்வு. ஆனால் 30 வயதுக்குள்ளாரியே 2 திருமணம் தடைப்பட்டது ஏன்? ஆனால் 30 வயதிற்கு மேல் ஒரு ராஜபோகமான வாழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய கைரேகை அமைப்பை உங்களுக்கு போட்டு விளக்கிக்கிட்டு வரேன். அதில் இன்றைக்கு ராஜபோகமான வாழ்வு, 30 வயதிற்கு மேல் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கைரேகையை போட்டிருக்கோம். போர்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ இது வலது கை, இது இடது கை. வலது இடது ரெண்டும் ஓரளவு ஈக்குவலாக இருக்கு. ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம கை ரேகை எடுத்தோடனே முதல்ல என்ன பண்ணுவோம், ஆயில் ரேகையை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆயில் ரேகை பிரமாதமாக இருக்கு. ஆனால் அந்த ஆயில் ரேகையில் ஒரு 70 வயசுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது 3 மாதம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாறுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த 70 வயசுல உள்ளதை இப்போ பார்க்க வேணாம். இருந்தாலும் நான் இந்த கைரேகையில் உள்ளதை நான் சொல்லிடணுமா இல்லையா? அந்த 70 வயசுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆயில் ரேகை நல்ல கிளையோடு நல்ல சிறப்பா இருக்கு. அதாவது 2-3 கிளையோடு நல்ல ஆயில் ரேகை இருக்கு, செவ்வாய் ரேகை இருக்கு, சுக்கிரமேடு நல்லா இருக்கு. இந்த கையில் எடுத்தவுடன் சுக்கிரமேடு சிறப்பாக இருக்கிறது, செவ்வாய் மேடு சிறப்பா இருக்கு. செவ்வாய் ஒரு தைரியசாலி, சுக்கிரன் ஆசை, சந்திரன் மனம். இது புதன் நல்லா இருக்கு. சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன் நல்லா இருக்கு. இந்த சூரியன், சனி, குரு சமமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப ஒரு சொல்றேன், மேடுகளையும் பார்க்க வேண்டும். 2 கையிலையுமே நான் சொல்றது 2 கையிலையுமே சுக்கிரமேடு சிறப்பா இருந்தது, சந்திர மேடு சிறப்பா இருந்தது, செவ்வாய் மேடு, புதன் மேடு சிறப்பா இருந்தது. ஆயில் ரேகை 2-3 கிளையோடு இருந்தது. வயது குறைஞ்சது 80 வயசு வரைக்கும், 80 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாருன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த கங்கண ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, புத்தி ரேகை இருக்கு, இருதய ரேகை எல்லாத்தையும் சேர்த்து 2 கையையும் பார்த்து கால்குலேஷன் பண்ணி 80 வயது வரை அவர் இருப்பார், பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுல என்னன்னா, புத்தி ரேகை ஒரு 30 வயசு வரைக்கும் பாருங்க, ஒரு மாதிரி சங்கிலி தொடர் போல இருக்கிறது. புத்தி சங்கிலி தொடர் போல இருந்தா மனம் பாதிக்கப்படுகிறது. மனம் பாதிக்கப்படுகிறது. அது ஏன் பாதிக்கப்படுது பின்னாடி சொல்லுவோம். அந்த புத்தி ரேகை சொல்லிட்டோம். இப்ப இருதய ரேகையும் சங்கிலி மாறி இருக்கு. இருதய ரேகையும் சங்கிலி போல இருந்தால் ஆசை, காதல், பாசம், இருதயம், அதாவது ஏதாவது சின்ன சின்ன உடல்நல குறைவு ஏற்படும். மனசு ரொம்ப சென்சிட்டிவ் பிரஷர், அதாவது ரொம்ப மனம் தாங்களா இருப்பாங்க. ஒரு இலகிய மனதை கொண்டவர்கள். பாசம் அதிகமாக இருக்கும், காதல் அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். கை பார்த்தா நம்பர் 1 கை சூப்பரா இருக்கு. நல்ல அந்த கையை பார்த்த உடனே இந்த பெண் அழகான பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இது ஆன்லைன்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்த கைரேகை அமைப்பு. அவங்க வயசு 28, தற்போது 28. அவர்களுக்கு ஒரு 22, 23 அந்த வயதில் ஒரு திருமணம், காதல் திருமணம் நடந்து தடை செய்து, அதாவது அந்த காதல் திருமணம் முறிஞ்சு போச்சு, டைவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2வது திருமணம் ஒரு 25, இது 3 வயசு. அதுக்கப்புறம் ஒரு காதல் திருமணம் நடந்தது, அதுவும் டைவர்ஸ்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 30 வயசுல வர ரேகை நல்ல நேரா இருக்கு. அப்ப 30 வயசுல அவர்களுக்கு
திருமணம் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த திருமண தடை வந்தது அதை பார்ப்போம். திருமண தடை எதனால வருது? இப்ப நம்ம குருமேட்ல குரு வளையம் இருக்கு. குருமேட்டில் குரு வளையம் இருந்தால் ராஜபோகமான வாழ்வு, செல்வம், பொருள், செல்வாக்கு எல்லாமே வரும். எந்த வயதில் வரும்? ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் 30 வயதில் வருகிறது. 30 வயதில் அப்படி இல்லைன்னா சூரிய ரேகை 52ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த சூரிய ரேகை வரும் வயதில் இவருக்கு ராஜபோகமான வாழ்வு, செல்வம், புகழ், செல்வாக்கு, வீடு, வசதி, சொத்து, சுகம், ஒரு அரசனுக்கு ஈடான எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறமா இப்ப இவங்க கையில ஒண்ணு குருவலயம் இருக்கு, சரிங்களா? அது நல்ல விஷயம்தான். அதுல ஒரு மைனஸ் என்னன்னா தேவையற்ற தொடர்புகள் ஏற்படும். அதாவது ஒரு அரசருக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும் இல்லையா? அந்த தொடர்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்க சுக்கர வளையமும் ஒண்ணு உடைபட்டு இருக்கு. இந்த உங்க கையில சுக்கர வளையம் இருக்கு. சுக்கர வளையத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். சுக்கர வளையம் நல்லா இருந்ததுன்னா அவருடைய காதல் வாழ்க்கை கரும்பாய் இனிக்கும், தித்திப்பாய் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். அது உடைபட்டு இருந்தால் திருமணம் தடைபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது திருமண நிகழ்வுகளில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனா அவங்க கையில நிறைய கிராசிங் இருக்கு, நிறைய இன்டூ மார்க்ஸ் இருக்கு. அதனால 2 திருமணங்களும் தடைப்பட்டன. காரணம் என்னவென்றால் குரு வளையம், இன்னொன்று சுக்கர வளையம். இந்த சுக்கர வளையம் உடைபட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது காதல் நிகழ்வுகளினால், காமத்தினால் அவர்களுக்கு துன்பம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கரமேடு நல்லா இருக்கு இல்லையா? சந்திரமேடு நல்லா இருக்கு, செவ்வாய் இருக்கு. ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை, இவர்கள் நம் வாழ்வில் நல்லா சிறப்பா வருவாங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தர்களை லவ் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. இரண்டாவது ஒருவரை 2 வருஷம் கழிச்சு திருமணம், அதாவது பள்ளி தோழன் நினைச்சு இவன் நல்லா இருப்பான்னு நினைச்சு திருமணம் பண்ணா, இவன் நீ தான் சம்பாதிக்கணும், நான் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா. அப்ப 2 திருமணமும் டைவர்ஸ்ல முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது 30 வயதில் ஒரு ரேகை நன்றாக தார ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. அங்க புத்தி ரேகையும் 30 வயசு வரைக்கும் தான் ஒரு மாதிரி, அதாவது சாரணமா இருந்தது. அதுக்கப்புறம் புத்தி ரேகையும் நல்லா சார்பா இருக்கு. பாத்துங்க. இப்ப இந்த திருமண தடை ஏற்படுவதற்கு செவ்வாய் மேட்டிலிருந்து ஒரு விதி ரேகை போகுது. செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு கீழே இருந்து ஒரு விதி ரேகை வருது. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போய் அதுல விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும்போது திருமணத்தில் பிரச்சனை, திருமணத்தில் தடை, நிறைவேறாத திருமணங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? 2 திருமணம் தடைபட்டு போச்சு. இதுக்கு அப்புறமா 30 வயசில் நல்ல ஒரு கணவரை திருமணம் செய்து கொண்டு சுகபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எதனால்? இங்க குரு வளையம் வருகிறது. 30 வயசா ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வருகிறது. இவருக்கு ஆயுள் ரேகைக்கும் விதி ரேகைக்கும் இடையில சதுரங்கள் நிறைய இருக்கு. அப்போ இடம், நிலம், வீடு, சொத்து, சுகம் எல்லாம் சிறப்பு அமையும். அந்த 30 வயசுல ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு கிளை மேல போய் புத்தி ரேகை தொடுது. புத்தியின் சிறப்பால் திருமணம் ஆன பிறகு, திருமணமாகி கணவர் வந்த பிறகு வாழ்வில் ஒரு பெரிய நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறினோம். நம்ம கையை இப்படித்தான் செக் பண்ணும். இந்த லெஃப்ட் ஹேண்டையும் பாருங்க, ஈக்குவலா ஓரளவு இங்கேயும் செவ்வாய் ரேகை இருக்கு. ஆனா சுக்கர வளையம் இல்லை. ஆனா குருமேட்ல ஒரு இன்டூ மார்க் இருக்கு. அதை பாருங்க. சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சந்தோஷமான இல்லறம். இந்த இதுல ஏணி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. படிப்படியான முன்னேற்றம், வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கரமேடு இருக்கு, செவ்வாய்மேடு நல்லா இருக்கு. ஆனா இந்த விதி ரேகை வருது இல்லையா? அந்த விதி ரேகையில கீழே ஒரு தீவு இருக்கு. விதி ரேகை தீவோடு ஆரம்பித்தால், அதாவது இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப இளமை காலத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏணி மாதிரி குறி இருக்கிறதுனால வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி சூரிய ரேகையில் திரிசூல அமைப்பு இருக்குது. திரிசூல அமைப்பு சூரிய ரேகையில் இருந்தால் திடீர் வருமானம், திடீர் செல்வம், திடீர் செல்வாக்கு, வாழ்வில் 52 வயதுக்கு மேல் மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி 2 கையையும் ஈக்குவல் பண்ணி நம்ம பார்க்கணும். ஆயுள் ரேகையை பார்க்கும்போது சரி, மித்த ரேகையை பார்க்கும்போது இங்க புத்தி ரேகை சந்திரமேட்டு பக்கம் வளைஞ்சிருக்கு. அப்போ மனம் பாதிக்கப்பட்டது. எதனால் மனம் பாதிக்கப்பட்டது? திருமண வாழ்க்கையால் மனம் பாதிக்கப்பட்டது.
திருமண வாழ்க்கையால் மனம் பாதிக்கப்படுகிறது. 2 திருமணம் நிறைவேறாத திருமணம், ஒன்று நல்லா இருக்கு. அப்போ 2 திருமணம் டைவர்ஸ் போயிடுச்சுன்னா மனசு எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இந்த பெண்ணினுடைய மனம் பாதிக்கப்பட்டது. அதற்கு இந்த புத்தி ரேகை சலனமாக இருக்கிறது, சங்கிலி தொடர்பாக. இறுதி ரேகையும் சங்கிலி தொடர்போல் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது மனம் பாதிக்கப்படும். மனம் பாதிக்கப்படுவது எதனால் என்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப 2 நிறைவேறாத திருமணங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேல நல்ல திருமணம் ஆகி ஒரு ராஜபோகமான வாழ்வு காத்திருக்கிறது. அவங்களுக்கு குரு வளையம் 2 இருக்கு. அதே மாதிரி இங்க ஆயுள் ரேகை இருக்கு. இந்த சூரிய ரேகை 52 வயசுக்கு மேல சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடைப்பட்டதற்கு காரணம் குரு வளையம் 1. குரு வளையம் இருக்கும்போது தேவையற்ற தொடர்புகள் வரும். சுக்கிர வளையம் இருக்கும் பொழுது அதாவது அளவுக்கு அதிகமாக பாலுணர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப விதி ரேகையில சபாமேட்ல இருந்து ஒரு கிளை போயிருக்கிறதுனால திருமணத்தில் தடை, திருமணத்தில் ஃபெயிலியர், திருமணத்தில் தடை அது மாதிரி பிரச்சனை பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை, சண்டை சச்சரவு. சபா யாரு? சண்டை சச்சரவு. வீரம் வீரியம், குருட்டுத்தனமான நம்பிக்கையில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த செவ்வாய் மேட்டிலிருந்து செல்லக்கூடிய விதி ரேகையும் காரணம். அப்ப 1, 2, 3 அம்சம் வரும்போது அது 2 ஃபெயிலியர் ஆச்சு. இது இப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும். 1ஓட ஃபெயிலியர் ஆகாது. 1 வந்ததுன்னா சண்டை சச்சரவோட முடிஞ்சு அது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செவ்வாமேட்ல ஏற்படக்கூடிய விதி ரேகை குரு வளையம், சுக்கிர வளையம், உடைப்பட்ட சுக்கிர வளையம், இது 3ம் சேரும் பொழுது 2 திருமண வாழ்க்கை தடைப்பட்டது. அதுக்கப்புறம் 30 வயசுல வரக்கூடிய திருமணம் மிக சிறப்பாக இருக்கும். காரணம் என்னவென்று கேட்டால் 30 வயதில் ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய ஒரு கிளை ரேகை நல்லா சூப்பரா போய் புத்தி ரேகை போய் டச் பண்ணுது. அந்த வயதில் உங்களுக்கு நல்ல சிறப்பான வாழ்வு காத்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த விதி ரேகையும் பிரச்சனை, சுக்கிர வளையமும் உடைப்பட்டிருக்கு, குரு வளையம் 2 இருக்கு. அப்ப வாழ்வில் தடைப்பட்ட வாழ்க்கை 30 வயதிற்கு மேல் இந்த குரு வளையம் ராஜபோகமான வாழ்வை கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுத்துரும். அது சூரிய ரேகை 52 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. அந்த 30 வயதில் ஆயுள் ரேகை கிளை ஏற்படும் போது 30 வயதில் திருமணம் நடைபெறும். திருமணம் ஒரு நல்ல படிச்சு நல்ல பையனை திருமணம் செய்து வாழ்க்கையில் படிப்படியாக ஏறி இருக்கு இல்லையா, அந்த கையில படிப்படியான முன்னேற்றம் 52 வயசுக்கு மேல் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கோடு சிறந்த ஒரு தொழிலதிபர் போல நன்றாக வாழுவதற்கு வாய்ப்புண்டு. முயற்சி செய்தால் அவர்கள் முடியாது எதுவுமே கிடையாது. 52 வயசுக்கு மேல நல்ல டாப் பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணணும். பாருங்கள் உங்க கையை. புத்தி ரேகையில சங்கிலி தொடர்பு இருந்தால் மனம் பாதிக்கப்படுகிறது. இருதய ரேகையில் சங்கிலி தொடர்போடு இருந்தாக்க ஹார்ட் பாதிக்கப்படுகிறது. இருந்தாலும் இவர்களுக்கு இங்க ஒரு சின்ன ஒரு ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை லைட்டா ஆரம்பிக்குது. அப்ப இவர்களுக்கு உடலில் ஒரு செரிமான பிரச்சனையோ இல்லது கர்ப்பப்பையில் ஒரு நீர்க்கட்டியோ ஏதோ உடல்நல குறைவும் இருக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இப்படி இன்னும் நிறைய விஷயம் ஒரு கையை பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம கையில இருக்கு. இதுக்கு இந்த கையை இது மாதிரி தான் பார்த்து செக் பண்ணணும். ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, புத்தி ரேகை எப்படி இருக்கு, இதய ரேகை எப்படி இருக்கு. அதிர்ஷ்ட குறிகள்னு சொன்னாக்கா சுக்கிர வளையம் நல்லா இருக்கு. ஆயுள் ரேகையில இருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 அதிர்ஷ்ட குறி இருக்குது, சிறப்பான வாழ்வு. அந்த லெப்ட் ஹேண்ட்ல ஏணி போன்ற குறி இருக்குது, பக்தி, நல்ல பக்தி. அதே மாதிரி குருமேட்ல இறுதி ரேகையில திரிசூல அமைப்பு இருக்கு. அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு, குலதெய்வ அனுகிரகம் உண்டு. இதையும் நம்ம பார்த்துக்கணும். கையை பார்த்த உடனே அப்படியே டிசிஷன் பண்ணி நல்லா எடுக்கணும். 2 கையும் பார்க்கணும். இப்படி முயற்சி பண்ணி பார்த்துக்கணும். இந்த பெண் வாழ்வில் 30 வயதில் திருமணம் கண்டிப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு ரேகை அமைப்பு படி. அதுக்கப்புறம் குழந்தைகள் 2 குழந்தை இருக்கு, சரிங்களா? குழந்தை 2 இருக்கு. நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்வு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நம்ம கையை பார்த்தோன்னு இப்படிதான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள். பார்த்து அதில் எப்பொழுது தவறு நடக்க போகிறது என்பது இது மாதிரி ரேகைகள் இருந்ததுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கையாண்டால் நாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப இருமல் தும்மல் வருது, ஜுரம் வரப்போகுதுன்னு தெரியுது, அப்பயே ஒரு டேப்லெட் போட்டோம்னா அதை அணங்கிடும். அதை வளர விட்டுட்டோம்னா ரொம்ப மூக்கு வலி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணணும். இவ்வளவுதான் வாழ்க்கையே. நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு பள்ளம் வருது, அதை தாண்டி போகணும், இல்லைன்னா ஒதுங்கி போகணும்.
இது மாதிரி நமக்கு கெடுதல் வரும்போது நமக்கு இந்த கையை முன்னாடியே பார்த்துக்கணும். இந்த மாதிரி கெடுதல் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த வயசுல எச்சரிக்கையாக இருந்தால் அதை மாற்ற முயற்சி செய்யலாம். தெய்வத்தின் அனுகிரகத்தோடு மாற்ற முயற்சி செய்வதற்கு வாய்ப்புண்டு. இவங்க கையில குலதெய்வ அருள் உண்டு, அம்பாளுடைய அருள் உண்டு. அதே மாதிரி குரு வளையமும் சுக்கர வளையம் இருக்குது. சுக்கர வளையம், குரு வளையம் ஒரு சில மைனஸை தவிர மிச்சது நல்லதான் செய்ய முடியும். செய்யக்கூடிய ரேகை அமைப்பு இருக்கு. ஆயுளைகளை மேல இருக்கக்கூடிய கிளை இருக்கு. இப்படிதான் நம்ம கையை செக் பண்ணணும். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.